மாறுகிறதா இந்தியாவின் இண்டஸ்ட்ரியல் மேப்? தொழில் முதலீட்டில் முதலிடத்தை பிடிக்கும் பக்கத்து மாநிலங்கள். பின்னடைவில் தமிழ்நாடு. என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய்? இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையே புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் பெரிய அளவிலான தரவரிசை மாற்றங்கள் உருவாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையமான CMIE எனப்படும் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமியின் சமீபத்திய தரவுகளின்படி புதிய தலைமை மற்றும் அரசுகள் அமைந்த மாநிலங்கள் முதலீடுகளை ஈர்ப்பதில் பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளன. குறிப்பாக 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதிய திட்டங்களுக்கான முதலீட்டு அறிவிப்புகள் முந்தைய காலாண்டுகளை விட 294.9% வரை பிரம்மாண்டமான எழுச்சியை சந்தித்துள்ளன. இந்த புதிய முதலீட்டு ஈர்ப்பு தரவரிசையில் கர்நாடகா முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. முதலமைச்சராக DK சிவகுமார் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் தகவல் தொழில்நுட்பம், ஏரோஸ்பேஸ் மற்றும் உற்பத்தி துறையில் புதிய முதலீடுகளை ஈர்த்து அம்மாநிலம் முதன்மை இடத்தை தக்க வைத்துள்ளது. கேரளா 2வது இடத்தை பிடித்து பெரிய ஆச்சரியத்தை அளித்துள்ளது. முதலமைச்சராக VT சதீஷன் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பின் புதிய தொழில் கொள்கை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மூலம் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. மேற்கு வங்கம் 3வது இடத்தை பிடித்து முன்னணி வரிசையில் இணைந்துள்ளது. முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்ற சூழலில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் வர்த்தக சலுகைகள் மூலம் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதே வேளையில் தென்னிந்தியாவின் முதன்மை தொழில்துறை மையமாக திகழ்ந்த தமிழ்நாடு புதிய முதலீட்டு அறிவிப்புகளை ஈர்ப்பதில் பெரிய சரிவை சந்தித்து 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அண்டை மாநிலங்கள் காட்டும் தீவிரமான சலுகைகள், ஒற்றை சாளர அனுமதிகள் மற்றும் வேகமான நிர்வாக மாற்றங்கள் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த சில முக்கிய பெருந்திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கைமாறும் நிலை உருவாகியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுள்ள சூழலில் 17வது இடத்திற்கு சரிந்துள்ள தமிழ்நாட்டை மீண்டும் முதன்மை இடத்திற்கு எப்படி கொண்டு வருவது என்பது புதிய அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இதற்காக தமிழ்நாடு தனது தொழில் கொள்கைகளை உடனடியாக நவீனமயமாக்க வேண்டும். நிலம் மற்றும் உள்கட்டமைப்பு அனுமதிகளை அதிவேகமாக வழங்க வேண்டும். மேலும் தொழில் தொடங்குவதில் உள்ள நடைமுறை தடைகளை களைந்து அண்டை மாநிலங்களுக்கு ஈடான சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முதலமைச்சர் விஜயின் புதிய நிர்வாகம் எடுக்கும் அதிரடி சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலமே கை நழுவும் முதலீடுகளை தடுத்து தமிழ்நாடு மீண்டும் தனது முதன்மை இடத்தை தக்க வைக்க முடியும் என்பதே அவர்களது கணிப்பாக உள்ளது.